இன்றைக்கு வந்து பணியூர் இல்லத்தில் தாவேக்கனா வந்து ஆலோசனையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அந்த ஒரு சலசலப்பு பரபரப்பெல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பிரச்சனை எங்க எழும்னா அந்த கட்சிக்கு உண்டான நிர்வாகிகளை நியமிக்கப்படும் போது தான் பிரச்சனைகள் வந்து அதிகமாக எழும். ஏன்னா இதனால் வரைக்கும் வந்து ரசிகர் மன்றத்தில் ரொம்ப நாள் பயணிச்சவங்க இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு அரசியல் சார்பு இருக்கிறவங்களும் உள்ளார வர ஆரம்பிப்பாங்க. அப்போ இருக்கக்கூடிய ரசிகர்களையே வச்சு இவங்க கட்சி நடத்த போறாங்களா இல்ல அரசியல் தெரிஞ்சவங்களையும் உள்ளார கொண்டு வந்து நிர்வாகிகள் ஆக்க போறாங்களா? இந்த சிக்கல் வந்து விஜய்க்கு இருக்குங்கிறது நான் பல நேர்காணல்களில் வந்து பேசியிருக்கேன். ஏற்கனவே பயணிச்சவர்களை வந்து மாற்றணும்னா அவங்க வந்து இவருக்கு எதிராக வந்து கலகம் செய்வாங்க கட்சிக்குள்ள. அதனால விஜய் வந்து கொஞ்சம் சாஃப்டாக அவங்களை ஹேண்டில் பண்ணலாம். ஒரு பின்வாங்கி இருக்காருன்னு எடுத்துக்க முடியாது. இல்லை, இது அப்படி பார்க்க முடியாது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி அவங்க பிப்ரவரியில் ஆரம்பிச்சாங்க. இப்போ அடுத்த பிப்ரவரியே வரப்போகுது. ஒரு வருஷ காலம் ஆகி கூட வந்து இன்னும் நீங்கள் வந்து நிர்வாகிகளை வந்து நியமிக்காமல் இருக்கிறது இது எந்த இடத்துல பிரச்சனை? எதனால பிரச்சனைனா விஜய் அவர்கள் முழு நேர அரசியலுக்கு வராதது தான் இப்போ பிரச்சனை. விஜய்க்கு யாரு க்ளோஸ்? புஷி ஆனந்த் க்ளோஸா இல்லை வந்து ஜான் ஆரோக்கியசாமி க்ளோஸாங்கிற ஒரு ஃபைட் போற மாதிரி தெரியுது அவர் பேசுறத பார்த்தா. நான் எதை சொன்னாலும் அவர் போய் அவர்கிட்ட ஜெனரல் செக்ரட்டரிட்ட சொல்லிடுறாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு தெரியக்கூடாதுங்கிற விஷயத்தை கூட இவர் வந்து விஜய் கிட்ட பேசுறாரு போல தெரியுது. பெரியார் குறித்து சீமான் பேசிட்டார் சொல்லி வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்காங்க. தன்னோட 5 கொள்கை தலைவர்ல ஒரு கொள்கை தலைவராக பெரியாரை ஏற்றிருக்காரு விஜய் அவர்கள். அப்படி இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேச மாட்டாரு சார். அவர் சைட்ல இருந்து சொன்னாலும் இன்னைக்கு திமுக எதிர்வினை ஆற்றுற மாதிரி அவர் எதிர்வினை ஆற்றணும். அவர் வந்து எப்பயுமே அவங்க கட்சி சார்ந்தவங்க கூட என்னன்னா நாங்க வந்து எதிர்வினை நாங்க செய்ய மாட்டோம், நாங்க வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் இல்ல அவங்களே சொன்னாங்க சார். நாங்க யாரையும் எதிர்த்து யாரையோ ஒருத்தர் எதிர்த்து தான் அரசியல் பண்ணி ஆகணும். அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாமே நீங்க புத்தக வெளியீட்டுலயும் ஆகட்டும் இல்ல வந்து அவர் பேசின மாநாட்டிலையும் யாரையும் எதிர்த்தாமையா பேசினாரு? சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் மற்றும் விமர்சகர் திரு நந்தகுமார் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம் விக்ரம். முதல்ல உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சார். இது வந்து 200வது நேர்காணல் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி ராஜேந்திரன். நன்றி விக்ரம். இன்றைக்கு வந்து பணியூர் இல்லத்தில் தாவேக்கனா வந்து ஆலோசனையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அந்த ஒரு சலசலப்பு பரபரப்பெல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே வந்து பணியூரை விட்டு இன்னும் அவர் வந்து வெளியே வந்து அரசியல் பண்ணலன்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருக்கும்போது இப்போ புஷி ஆனந்த் வந்து விஜய் அவர்கள் வந்து ஓவர் டேக் பண்ணுறாரு, அவர் இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்கான வேலைகளை இவரே பார்த்துருக்கான்னு சொல்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, பனையூரில் சலசலப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து ஏற்கனவே அவங்க அழைப்பு கொடுத்தது வந்து கட்சியை வந்து 100 மாவட்டமாக அவங்க பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் ஒரு எண்ணிக்கையில் பிரிப்பாங்க. இங்கே 100 மாவட்டமாக பிரித்து அந்த 100 மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து அவங்க போஸ்டிங் போடுறாங்க. அப்படி அந்த மாவட்ட செயலாளர்களாக யார் யாரெல்லாம் வந்து அறிவுறுத்தப்பட்டாங்களோ இல்லை வந்து தெரிவிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த 100 பேருக்கு மட்டும்தான் இன்றைக்கி வந்து அழைப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை எங்களுக்கும் போஸ்டிங் வேணுங்கிறதுக்காக வந்தவங்களும் நிறைய பேர் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அந்த மாதிரி ஆட்களை மட்டும் இல்லை நம்ம கூப்பிட்டது வந்து இவங்களை மட்டும்தான் கூப்பிட்ருக்கோம், இவங்களோட தான் இன்றைக்கி மீட்டிங் இருக்குது. சப்போஸ் அந்த மாதிரி இன்னும் யாராவது பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், ஒரு 4 மணிக்கு மேலே இந்த மீட்டிங் முடித்த உடனே நம்ம பார்க்கலான்னு சொல்லி புஷி ஆனந்த் சொன்னதாக தான் அந்த தகவல். ஸோ அதனால் வந்து அங்கே பெரிய பிரச்சனை, அங்கே வந்து எல்லாமே வந்து ஒரு தகராறாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா இது வந்து அந்த நேற்று ஜான் ஆரோக்கியசாமியினுடைய ஆடியோ ரிலீஸை பற்றி, ஏன்னா இப்போல்லாம் பட ரிலீஸு ஆடியோ லான்ச் ரிலீஸ்லாம் நம்ம சினிமா சம்மந்தப்பட்டு தான் பார்க்குறோம். இப்போல்லாம் சமீப காலமாக வந்து ஒவ்வொரு அரசியலில் இருக்கிறவங்களுடைய ஃபோனில் இருந்தும் ஆடியோ ரிலீஸுங்கிறத பரவலாக பேசப்படுது. ஸோ அந்த மாதிரி அவர் பேசப்பட்டதுலேருந்து ஒரு கருத்து இதை வந்து பிரச்சனை ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இதை நானே வந்து பல நேர்காணல்களில் நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா விஜய் அவர்களுக்கு வந்து பிரச்சனை எங்கே எழும்னா அந்த கட்சிக்கு உண்டான நிர்வாகிகளை நியமிக்கப்படும் போது தான் பிரச்சனைகள் வந்து அதிகமாக எழும். ஏன்னா இதனால் வரைக்கும் வந்து ரசிகர் மன்றத்தில் ரொம்ப நாள் பயணிச்சவங்க இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சின்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு அரசியல் சார்பு இருக்கிறவங்களும் உள்ளார வர ஆரம்பிப்பாங்க. அப்போ இருக்கக்கூடிய ரசிகர்களையே வந்து அப்படியே அரசியல் தலைவர் ஆக்க போகிறாங்களா இல்லை அரசியல் அனுபவம் மிக்க நல்ல அரசியல்வாதிகளும் இருக்காங்க. எல்லாருமே வந்து நம்ம மோசம் சொல்லிட முடியாது. மற்ற கட்சியில் வாய்ப்பு இல்லாமல் இல்லை பணம் இருந்தால் தான் இல்லை வந்து அரசியல் புரிதல் நல்லா இருந்து மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் பிடிக்காமல் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிடிக்காமல் இருக்கிறவங்க ஒரு விஜய் வந்தனால சரி விஜய் கட்சி புதுசாக இருக்குது நம்ம அங்கே போய் ஒரு நல்ல அரசியலை பண்ண முடியுமான்னு ஒரு நல்ல அரசியல் தெளிவு இருக்கிறவங்களும் வெளியே இருந்து உள்ளார வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இருக்கக்கூடிய ரசிகர்களையே வச்சு இவங்க கட்சி நடத்த போகிறாங்களா இல்லை அரசியல் தெரிஞ்சவங்களையும் உள்ளார கொண்டு வந்து நிர்வாகிகள் ஆக்க போகிறாங்களா? இந்த சிக்கல் வந்து விஜய்க்கு இருக்குங்கிறத நான் பல நேர்காணல்களில் வந்து பேசியிருக்கேன். அப்படி தான் இந்த நேர்காணலும் இருக்குது. ஏன்னா அதுலேயே ஜான் ஆரோக்கியசாமி என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா
இல்லை நம்ம வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் மாற்றலான்னாக்கா வேண்டாம் வேண்டாம் தொடாதீங்க, பிரச்சனை ஆகிடும், சென்சிட்டிவ் ஆகிடும், எல்லாம் ரொம்ப நாளாக பயணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு வகையில் வந்து ஏற்கனவே நீண்ட நாட்கள் பயணிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு விஜய் வந்து இல்லை அவங்கள மாற்றாதீங்க, அவர் நம்ம கூடவே அவங்க பயணிச்சிருக்காங்க, நம்ம கூடயே இருக்கட்டும்ங்கிறது அதை சார்பு இருக்கிறவங்களுக்கு சாதகமான ஆடியோ தான் அது. அந்த எந்த விதத்தில் சாதகம்னு சொல்கிறேன்னா, ஓகே இன்றைக்கி ஒரு நல்ல ஆள் கிடச்சிட்டாங்க, அதனால் இது வரைக்கும் நம்ம நாட்ட 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் பயணிச்சவங்களை தூக்கி போட்டு இன்றைக்கி ஒரு ஆள் புதுசாக வந்தாருன்னா உடனே கூப்பிட்டு பதவி கொடுங்கிறதுல விஜய்க்கு உடன்பாடு இல்லைங்கிறது வந்து விஜயை இது நாள் வரைக்கும் பின்பற்றி தொடர்ந்து போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான். இல்லை சார், ஆனால் விஜய் அவர்களும் அந்த விஷயத்தில் பயந்துருக்காருன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஏற்கனவே பயணிச்சவர்களை வந்து மாற்றணும்னா அவங்க வந்து இவருக்கு எதிராக வந்து கலகம் செய்வாங்க கட்சிக்குள்ளே. அதனால விஜய் வந்து கொஞ்சம் சாஃப்டாக அவங்களை ஹேண்டில் பண்ணலாம், ஒரு பின்வாங்கியிருக்காருன்னு தானே எடுத்துக்கிற முடியாது. இல்லை இது அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க மாநாட்டுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் நிர்வாகிகளை போடும்போது பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு மாநாட்டை முடிக்கலாம், மாநாடு முடித்ததுக்கப்புறம் இதை வந்து போஸ்டிங் போடலாம் அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி அவங்க பிப்ரவரியில் ஆரம்பித்தாங்க, இப்போ அடுத்த பிப்ரவரியே வரப்போகுது. ஒரு வருஷ காலம் ஆகி கூட வந்து இன்னும் நீங்கள் வந்து நிர்வாகிகளை வந்து நியமிக்காமல் இருக்கிறது, இது எந்த இடத்துல பிரச்சனை, எதனால் பிரச்சனைனா விஜய் அவர்கள் முழு நேர அரசியலுக்கு வராதது தான் இப்போ பிரச்சனை. இன்னைக்கு ஒரு வருஷ காலம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ விஜய் ஒரு களத்தில் நின்று நிர்வாகிகளை போடும்போது அவர் அங்கே உட்கார்ந்துருந்து அவனுடைய மேற்பார்வையில் நடக்கிறதுக்கும் அதே வந்து ஒரு ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்தனுடைய மேற்பார்வையில் நடக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. சார் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நேரடியாக வரல தான் அந்த பிரச்சனை சொல்லியிருந்தீங்க. ஆனால் விஜயோடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய தாவிக கட்சியினுடைய பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் அவருடைய விருப்பப்பட்டு அவருக்கு யார் பிடிச்சிருக்கோ அவர் தான் பொதுச்செயலாளர் நியமிக்கிறாங்க, அது மாவட்ட செயலர் நியமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவலாம் வந்து வெளியாகுது. அது உண்மையா சார்? அது நமக்கு தெரியாது. ஏன்னா அதாவது வந்து இதெல்லாம் வெளியே வரக்கூடிய வார்த்தைகள் தான். இருக்கலாம், இருக்காதுன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன்னா, இப்போ இந்த மாதிரி நிர்வாகிகள், ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு செயலாளர் போடுறீங்க, ஒரு பதவி கொடுக்குறீங்க, மாவட்ட அளவில் கொடுக்குறீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கும், ஏன்னா அவங்க வந்து 100 மாவட்டமாக பிரிக்கிறாங்க, அப்போ அந்த கட்சியை வந்து முக்கியமான 100 பிரிவுகளாக அங்கமாக வகுக்கிறாங்க. அப்போ அந்த முக்கியமான அங்கத்தை வந்து நீங்கள் செதுக்கி சீரமைக்கும் போது விஜய் அவர்கள் கட்டாயமாக இந்த இடத்துல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கே வார்த்தை வராதில்ல. அப்போ அவருக்கு இப்போ எல்லாத்தையுமே இப்போ விஜய் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்காக தான் பொதுச் செயலாளர். அப்போ பொதுச் செயலாளர் போடும்போது அந்த இடத்துல வந்து அவருக்கு தேவையான ஆளை போடுறாங்களா, இல்லை காசை வாங்கிட்டு போடுறாங்களா, இல்லை ரெக்கமெண்டேஷனில் போடுறாங்களா, இல்லை அவருக்கு வேண்டப்பட்ட ஆள்கிட்ட மட்டுமே பதவியில் கொண்டு வந்து கட்சியை சுற்றி வைக்கிறாங்களாங்கிறது பூராமே யார் உட்காந்தா தெரியும்னா விஜய் அவர்கள் உட்காந்தா தான் தெரியும். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா விஜயும் புஷி ஆனந்தும் வந்து அவ்வளோ க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா புஷி ஆனந்த் வந்து வெளியில் பார்க்கும்போது இப்போ இந்த ஜான் ஆரோக்கியசாமியினுடைய ஆடியோ வந்து நம்ம கேட்கும்போது அவர் என்ன தெளிவாக சொல்கிறாருன்னா, விஜய் சார்கிட்ட நம்ம என்ன விஷயத்தை போய் சொன்னாலும் அந்த விஷயத்தை வந்து அப்படியே போய் அவர் வந்து புஷி ஆனந்துக்கிட்ட சொல்லிடுறாரு. அவர் போய் சொல்கிறாரா இல்லை இவர் கேட்டு வாங்கிடுறாரான்னு தெரியல. காலையில் பேசுறது பூரா நைட்டு வந்து அவருக்கு தகவல் போயிருது, ஏதாவது என்ன பண்ணுறாருங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பட் ஒரு நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர், ஒரு ஜெனரல் செக்ரட்டரி, அந்த அளவுக்கு அந்யோன்யமான உறவு இருக்க வேண்டியது முக்கியம் இல்லையா? முக்கியம்தான். ஏன்னா இன்னைக்கு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து கட்சியினுடைய ஒரு தேர்தல் வியூக ஆலோசகராக வேலை செய்கிறார். அவர் கட்சியினுடைய பதவி இல்லை. 2016 பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணி ராமதாஸுக்கு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு கொண்டு வந்தவர் இன்னைக்கு வந்து விஜய்க்கு வேலை செய்கிறாரு. நாளைக்கு இன்னும் 2 வருஷமா 3 வருஷமா 4 வருஷமா கழிச்சோன்னா அவர் வேற கட்சிக்கு கூட வேலை செய்யலாம். பட் புஷி ஆனந்துங்கிறவர் பல வருஷமாக வந்து விஜய் கூட வந்து பயணிச்சுட்டு இருக்கிறவர். அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடிகராக இருக்கிற காலத்திலேருந்தே அவர் கூட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிறார். அவரும் இன்னும் வெளிப்படையாக சொல்ல போகணுன்னாக்கா அவர் ஒரு பொதுச் செயலாளர் சொல்லக்கூடாத வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, நான் வாழ்க்கை பூராமே விஜய் ரசிகராகவே இருந்தாவே போதுங்கிறார். ஸோ அந்த அளவுக்கு வந்து விஜய் மேலே அவ்வளோ வந்து ஒரு அன்பும் மரியாதையும் வச்சுருக்காரு. ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு கூட, ஒரு சாதாரண வார்த்தை பேசுகிறதுக்கு கூட தயங்குறார். எதாக இருந்தாலும் எங்கள் தலைவர் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்டவங்க இங்கே 2 பேர் விஜய்க்கும் புஷி ஆனதுக்கும் நடுவில் அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்குது. சார் அந்த ஆடியோவில் வந்து சொல்கிறாரு, விஜய் அவர்கள் வந்து ஓவர்டேக் பண்ணி இவர் வந்து தனக்கான இமேஜை வந்து புஷி ஆனந்த் வந்து உருவாக்கிக்கிறார். எப்பயுமே வந்து மற்ற கட்சிகள் வந்து யார் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டோ அவங்க தான் வந்து அவங்களுடைய பிம்பம் வந்து கட்டமைக்கப்படும். ஆனால் விஜயோட பிம்பத்தை விட புஷி ஆனந்த் அவர்களுடைய பிம்பம் தான் இந்த கட்சியில் வந்து கட்டமைக்கப்படுது. ஃபோட்டோ கூட இவர் செலக்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு எல்லா பகுதிக்கும் அப்படின்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி புஷி ஆனந்த் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்படின்னா நீங்கள் 2 பேரும் அந்யோன்யமாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, இது எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் இப்போது விஜய்க்கு யார் க்ளோஸ்? புஷி ஆனந்த் க்ளோஸா இல்லை வந்து ஜான் ஆரோக்கியசாமி க்ளோஸாங்கிற ஒரு ஃபைட் போகிற மாதிரி தெரியுது அவர் பேசுகிறத பார்த்தா. நான் எதை சொன்னாலும் அவர் போய் அவர்கிட்ட ஜெனரல் செக்ரட்டரிகிட்ட சொல்லிடுறாருங்க
அப்போ என்ன அர்த்தம், அவருக்கு தெரியக்கூடாதுங்கிற விஷயத்தை கூட இவர் வந்து விஜய் கிட்ட பேசுகிறாரு போல தெரியுது. அப்போ அந்த விஷயத்தை கூட வந்து புஷி ஆனந்த்கிட்ட போயிடுது. அதனால தான் என்ன சொல்கிறாரு, இப்போ நான் எதுவுமே விஜய் சார்கிட்ட போய் சொல்கிறது இல்லைங்க, எல்லாமே இவர்கிட்டே சொல்லிடுறேன். எப்படி இருந்தாலும் அங்கே போய் சொன்னால் இங்கே வந்துடுது, அதனால் நான் எல்லாத்தையுமே இவர்கிட்டயே பேசுகிறேன் அப்படிங்கிறார். அதாவது என்னென்னா, இந்த இடத்துல வந்து புஷி ஆனந்தை வந்து குறை சொல்கிறது எப்படி ஏதுவாக இருக்குன்னு தெரியல சார். எதனால் அந்த குறை சொல்கிறாங்கன்னா, விஜய் அவருடைய ஃபோட்டோ புகைப்படத்தை தாண்டி புஷி ஆனந்தோடைய புகைப்படம் தான் அதிகமாக பெருசாக காமிக்கிறாங்க. இப்படியே போனிச்சா 2% ஓட்டு கூட தாண்டாது, நான் 30% எய்ம் பண்ணிட்டு இருக்கேன், அதையும் வைக்கிறார்ல சார். அதாவது வந்து இப்போ நாளைக்கு வந்து ஒரு பிரசாந்த் கிஷோரையே கொண்டு வாங்கல, அவர் வந்து யாருக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு வேலை செய்யும்போது தான் ஜெயிக்க வைக்க முடியும். அப்போ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இன்றைக்கி பிரசாந்த் கிஷோர் அவங்க தேர்தலில் அவரே தேர்தலில் நின்னார், என்னன்னாரு, தோத்துட்டாரு. யாரையோ நாங்கள் வந்து கிங் ஆக்குறோங்கிறாரையா, அப்போ அவர் கிங்காக இருக்க வேண்டியதானே. அப்போ இவருக்கு வந்து அந்த யார் வந்து வின்னிங் ஹார்ஸ், அப்போ அவர் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பேனர் இருக்குது, மாஸ் ஹீரோங்கிற அடையாளம் இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, அதனால் வந்து அவருக்கு அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து என்னை வந்து வேறு யாரையும் நம்ம குற்றம் சொல்கிறத விட விஜய் வந்து இன்றைக்கி களத்துக்கு உடனடியாக வரணும். புஷி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸிக்யூஷனிஸ்ட், நீங்கள் சொல்கிறத போய் திறம்பட செஞ்சிருவார், ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ இப்போ நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது என்னன்னாக்கா, ஸ்ட்ராட்டஜிஸ் பூராமே வந்து ஜான் ஆரோக்கியசாமி கொடுக்குறாரு, புஷி ஆனந்த் பூராமே எக்ஸிக்யூஷனிஸ்டாக இருக்கார். அப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் எக்ஸிக்யூஷனுக்கும் நடுவில் அவர் கிரேட்டர் ரோல் ப்ளே பண்ணணும். இப்போ அந்த ரோல் வந்து அவர் ப்ளே பண்ண, அந்த ரோல் என்ன ஆகுதுனாக்கா, இப்போ வந்து அது வந்து அவர் சொல்கிறத பார்க்கும்போது என்கிட்ட சொல்கிறத பூரா அவர் புஷி ஆனந்த் கிட்ட சொல்லிடுறாங்கிறார். அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்ன சொல்கிறாரோ அதை அவர் அங்கே பாஸ் ஆன் பண்ணுறாரு, அது நடக்குது. ஆனால் இந்த மாதிரி எந்த இடத்துல, ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஒருத்தங்க 4 பேருக்கு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது நீங்கள் நம்ம சொந்தக்காரங்க கல்யாணத்தில் கூட போய் பார்த்துருப்போம், ஒரு 4 மாமனுங்க இருக்கிற இடத்துல வந்து ஒரு மாமனுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா மீதி 3 மாமன் கோச்சிட்டு போயிடுவோம். பங்காளி வீட்லேயும் அதே தான் நடக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த வீட்டில் பெரிய ஆளுங்க இருக்கும்போது டே என்னடா வாடான்னு தட்டி கொடுத்து அவங்க சமாளிச்சுட்டு அதை வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு போஸ்டிங்கு, இன்றைக்கி அப்பாயின்மெண்ட்டுன்னு இது நடக்கும்போது எல்லாருமே கனவுல இருப்பான் இல்லையா, எல்லாருமே நமக்கு ஆள் வந்து கட்சி வந்து ஆரம்பிச்சிட்டாரு, இனிமேல் வந்து நம்ம இத்தனை வருஷமாக அவருக்கு வந்து கொடி போஸ்டர் ஒட்டியிருக்கிறோம், சீட்டை தூக்கி தேட்டரில் வந்து எரிஞ்சிருக்கிறோம், ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் காசு செலவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி விஜய் அவர்கள் நற்பணி மன்றத்திலிருந்து அந்த நற்பணி மன்றத்தை சார்ந்தவங்க ஏகப்பட்ட பொருள் செலவு பண்ணி பல நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும். அப்போ அதில் நிறையா காசு செலவு பண்ணவங்களாம் இருப்பாங்க இல்லையா, காசு செலவு பண்ணிங்க நல்ல எண்ணத்தில் பண்ணியிருக்கலாம். இப்போ அது செலவு பண்ண காசை பூரா நான் சம்பாதிக்கிறதுக்கு பதவி வேணும்னு கேட்குறவங்கன்னு நான் சொல்ல வரல, அந்த மாதிரி தன்னலம் கருதாத செலவு பண்ண ஆளுங்களும் இருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு போஸ்டிங் வரலைங்கும் போது அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு நியாயமானது தானே. அப்போ அவங்க கோவிச்சுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இதை யாரால் வந்து கட்டுப்படுத்த முடியும், புஷி ஆனந்தனால பண்ண முடியுமா, புஷி ஆனந்தனால. ஆனால் விஜய் இருக்காருன்னு வச்சுங்க, அந்த ஃபேஸ் அங்கே பார்த்து கூப்பிட்டு தம்பி ஒன்றும் கவலைப்படாதன்னு தோட்டில் இவர் தான் அந்த பாட்டிலே வருது இல்லையா, தோல் மேலே கை போடும் தலைவன்டான்ட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு தோள்பட்டு கவலைப்படாத, இப்போ நம்ம இந்த காரணத்துக்காக பண்ணுறோம், நீ ஒன்றும் ஒரி பண்ணாத, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது, நம்ம இன்னும் போக வேண்டிய பயணங்கள் நிறையா இருக்குது, இன்னும் பதவிகள் ஏகப்பட்டது வரப்போகுதுன்னு தட்டி கொடுக்கும்போது என்னன்னா இந்த பிரச்சனையே வராது. ஆனால் புஷி ஆனந்த் சார் விஜய் அவரோட தன்னோட பிறந்தநாள் வந்து கொண்டாடுறான்னு சொல்லிடுறாரு, ஆனால் இவரோட பிறந்தநாள் வந்து கொண்டாடுறாரு, கெடா வெட்டி விருந்து வைக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது கட்சியில் ஒரு தொண்டர்களுக்கு புஷி ஆனந்த் தாண்டி விஜய் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, இவரோட கட்டுப்பாட்டு தான் கட்சியே இருக்குது அப்படின்ற மாதிரி நிலை வந்து இருக்காதுங்களா? இல்லை, விஜய் அவர்கள் வந்து அவருடைய பிறந்தநாளை கொண்டாடலை, ஆனால் புஷி ஆனந்த் யாருமே நீங்கள் உங்கள் பிறந்தநாளை கொண்டாடுங்கன்னு அவர் சொன்ன மாதிரி தெரியல. இப்போ இதில் என்ன ஆகுன்னா, ஒரு அரசியல் கட்சின்னு வரும்போது பதவியில் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் சும்மா இருந்தீங்கனாலும் புஷி ஆனந்த் எப்படியாவது நம்ம அட்ராக்ட் பண்ணணும், அவரை வந்து குளிர்விக்கணும், அவர்கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்கணும்னு சுற்றி போய் உட்காந்து அவர் விரும்புகிறாரோ இல்லையா அவருக்கு சொம்படிக்கிறதுக்குன்னு பல கூட்டம் இருக்கும். ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி, ஏன்னா விஜய் வந்து எல்லா அதிகாரத்தையும் அவர்கிட்ட கையில் கொடுத்துட்டு நீங்கள் இந்த 100 மாவட்ட பதவிகள் 28 அணிகளினுடைய பதவிகளை பூரா நீங்களே பார்த்துக்குங்கன்ட்டார். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு விஜய் கட்சியில் இன்றைக்கி எல்லா கட்சியிலையும் பிரச்சனை எங்கே வரும்னாக்கா நீங்கள் நிர்வாகிகளை நிர்ணயிக்கும் போது தான், அமைக்கும் போது தான் இந்த பிரச்சனையே வரும். அப்போ அந்த மாதிரி அத்தனை பதவியும் அதிகாரத்தையும் நீங்கள் புஷி ஆனந்த்கிட்ட கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து புஷி ஆனந்த் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனாக எமர்ஜ் ஆகிறார். அப்போ அவர் விரும்புகிறாரோ இல்லையோ சுற்றி இருக்கிறவன் இந்த மாதிரி எப்படியாவது வந்து அவருக்கு ஜால்ரா வச்சு தலைக்கு ஐஸ் அடித்து இன்றைக்கி புகழுக்கு மயங்காத ஆள் யார் இருப்பாங்க? ஒரு தடவை மயங்க மாட்டாங்க, 2 தடவை தொடர்ந்து நீங்கள் புகழ்ந்துட்டே இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் இது வரும் இல்லையா, அந்த மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த லெவல் வர வரைக்கும் அவங்க ஏதோ ஒன்று பண்ணி அதனால் ஒரு 2 பதவி நமக்கு வாங்கிட முடியாதாங்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு அற்ப புத்தி கொண்டவன் அது மாதிரி முயற்சி பண்ணிட்டு தானே இருப்பான். கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு வருடங்களில் இவ்வளோ சலசலப்பான எந்த கட்சியிலையும் பார்க்காத அளவுக்கு இருக்குது சார். வளர்ந்த கட்சிகளில் சலசல போகிறோம். அப்போ இந்த மாதிரி விஜய் கட்சியில் வந்து இப்போ வருதுனாவே அந்த கட்சியில் வந்து வளர்ச்சி இருக்குதுன்னு அர்த்தம்.
ஏன்னா இப்போ நீங்கள் வந்து யாருமே இல்லை அந்த கட்சி இல்லைன்னா சலசலப்பு எதுக்கு வரப்போகுது? கட்சிக்கு வந்து மாவட்ட செயலாளர் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா திமுகவில் வந்து இருக்கிற மாவட்ட செயலாளர் எல்லாருமே குறுநில மன்னர்கள் போல இருக்காங்க. அவங்க வந்து கட்சி வந்து அங்கங்கே வளர்ச்சியில் இருக்காங்க. ஆனால் இப்படி வந்து மாவட்ட செயலாளர் பதவி போகிற தாவேக்கள் வந்து இப்போ இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்காங்க. 2026 தேர்தலில் வந்து எதுவும் அவங்களுக்கான பாதிப்பு வந்து ஏற்படுத்துமா? அதாவது கட்டாயமாக இன்றைக்கி வந்து கட்சியினுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கி திமுகவோ அதிமுக அவங்களுடைய பலம், இன்றைக்கி பல மக்கள் வந்து இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு எல்லாமே சொன்னாலும் மாற்றி மாற்றி தான் ஓட்டு போட்டுட்ருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய அரசியல் கட்டமைப்பு, அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு பூத் லெவலுக்கு வரைக்கும் அவங்க இருக்காங்க ஆட்கள். இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 69,000 பூத் இருக்குன்னா ஒரு பூத்துக்கு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேருமே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள், டிவியில் வர ஆட்கள், இந்த மந்திரிமார்கள் எம்ஏக்கெல்லாம் மக்களை போய் பெரிய அளவுக்கு சந்தித்து சமாளிக்கிற ஆட்கள் கிடையாது மக்கள் பிரச்சனையை. அந்த பூத்துக்கு 10 பேருன்னு இருக்காங்க பாருங்கள். ஒரு 10 தெரு வந்தாலும் தெருவுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அப்போ தினசரி அன்றாட வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொருத்தருக்கு உண்டான பிரச்சனை தீர்க்கிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பூத் ஏஜென்ட். அந்த கட்டமைப்பை கொண்டு போகிறது. ஏன்னா இப்போ புஷி ஆனந்த் லெவலில் வந்து மாவட்ட லெவலுக்கு போடுறாருன்னா அந்த மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் வந்து உங்களுக்கு பூத் லெவல் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தணும். அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த மாவட்ட நிர்வாகிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கள ஏனோ தானோன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சரி எல்லாம் புஷி ஆனந்தே போட்டுக்கிட்டுன்னு சொல்லி விட்டார்னா, அவர் நல்லபடியாக போட்டாருன்னா நல்லது. ஆனால் சப்போஸ் எங்கேயாவது, ஏன்னா புஷி ஆனந்த் மீறியும் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், புஷி ஆனந்த் தெரிஞ்சே கூட தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், தெரியாமையும் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்போ இதை வந்து விஜய் அங்கே இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ நடக்கக்கூடிய தவறுகளை வந்து விஜய்னால இன்னும் ஒரு மேற்பார்வை இருக்கும்போது இன்னும் அதிக அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். அப்போ அவங்க கட்சி கட்டமைப்பை திடப்படுத்துறதுக்கு, ஏன்னா விஜய் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் வீட்டுக்கு போய் தெரிஞ்ச ஃபேஸு. ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் விஜய் இந்த மக்கள்லாம் தான் விஜய் கட்சியை சார்ந்தவங்கன்னு அந்த பகுதியில் இருக்கிற ஆட்களுக்கு தெரியணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் தெரியணும். இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு காவா அடைச்சிக்கிட்டு விஜய் கட்சி அவங்க இங்கே இருக்காங்க, யாரை கூப்பிடணும், நான் எனக்கு எலக்ட்ரிசிட்டி இபியில் பிரச்சனை இருக்குது, யாரை கூப்பிடணும். அப்போது அந்த லெவலுக்கு வந்து இருக்கக்கூடிய ஆட்களை கொண்டு போய் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் போய் சேர்த்த வேண்டியது விஜயனுடைய கடமை சார். ஆனால் திமுக அதிமுக 70 ஆண்டு காலமாக இருக்கிற கட்சி, அவங்க வந்து கொண்டு போய் இப்போ ஈஸியாக அவங்களுக்கான ஒரு கட்டமைப்பு இருக்குது. இப்போ வந்து நாம் தமிழரோட தாவேக்காவை இப்போ வந்த கட்சியில் நாம் தமிழர் இப்போ வந்து கட்டமைப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க. 15 ஆண்டுகள்கிட்ட ஆக போகுது. தாவேக்கா வந்து இப்போ தான் வந்திருக்காங்க. உடனே அதை வந்து இவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சார்? அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஃபேக்டர் இருக்குது. அதாவது வந்து இப்போ ஒரு கிரிக்கெட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒருத்தர் வந்து 10 வருஷம் ஆடி ஃபேமஸ் ஆனவர் இருப்பார், ஒருத்தர் வந்து வந்த ஒரே வருஷத்தில் பெரிய ஆள் ஆனவனும் இருப்பார். அப்போ இது வந்து ஒவ்வொரு கட்சிக்குமே திமுகவுக்கு 75 வருஷம், அதிமுகவுக்கு 53 வருஷம், நாம் தமிழருக்கு 15 வருஷம் ஆகிறனால இவங்களுக்கும் 15 வருஷம் 20 வருஷம் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த இடத்துல தான் உங்களுடைய திறன், உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி வந்து நீங்கள் காய் நகர்த்துறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு துரிதமாக வேலை பார்க்குறீங்க, அப்போ உங்களுடைய கட்டமைப்புக்கு நீங்கள் என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதை தான் நான் சொல்கிறேன், விஜய் உடனே வரணும் ஏன் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னா, இது கட்சி கட்டமைப்பை நீங்கள் உருவாக்குறது தான் உங்களுடைய முக்கியமான வேலை தேர்தல் அரசியலில். நீங்கள் விஜய் ஒரு நடிகன்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் ஒரு அரசியல் தலைவனாக உங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து அந்த ரசிகனுடைய வாக்கை மாற்றி கொண்டு வர்றது வந்து இந்த மாவட்ட ஆட்கள், இந்த பூத் ஏஜென்ட்டுகளினுடைய வேலை. அப்போ இந்த கட்சியை வந்து நீங்கள் சரியான ஆட்களை போட்டு இந்த கட்டமைப்பு இன்றைக்கும் சீமானு இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கார். ஆனால் முழுமையாக வந்திருக்கா? இல்லை. இன்னும் சீமானே அவர்களே இவ்வளோ 15 வருஷம் நீங்கள் சொல்கிற மாதிரி, ஆனால் அந்த கட்சியை இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தொலைவு இருக்குது. அப்போ அதையெல்லாம், ஏன்னா இவர் மாநாட்டில் பேசும்போதே விஜய் சொல்கிறார், இதுக்கு முன்னாடி வந்தவங்களுடைய வெற்றி தோல்வியெல்லாம் படிச்சுட்டு தான் நான் வந்திருக்கேங்கிறார். அப்போ இதெல்லாம் அவர் கண்டிப்பாக கவனிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கட்சியினுடைய வெற்றி தோல்வியும் முதல் அடிப்படை காரணம் அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு. அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே எலெக்ஷன் நடக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, கூட்டணி இதெல்லாம். பட் உங்களுக்கு கட்டமைப்பே சரியில்லைனா நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் வேலைக்காகாது. சார், நேற்றைய தினம் பனையூரில் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு விஜய் கொடுக்க போகிறதா செய்தி வெளியானது. ஆனால் பின்னாடி வந்து அவர் செய்தியாளர் சந்திப்பு கொடுக்கவே இல்லை, கடந்து போயிட்டாங்க. எதனால் சார் விஜய் அவர் வந்து ப்ரெஸ் மீட் சந்திச்சு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்த மாட்டாங்க? எதனால் சார், என்ன காரணம்? இது எனக்கே வந்து ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு செய்தியாளர் சந்திப்புங்கிறது வந்து ஒரு செய்தியாளர் இப்போ ஒரு அந்த ரிப்போர்ட்டருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில் இல்லை. அந்த ரிப்போர்ட்டர் வந்து பப்ளிக்கை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. பப்ளிக் கிட்ட என்ன கேள்வி இருக்கோ அந்த கேள்வியை கேட்டு உங்ககிட்ட இருந்து பதில் வாங்கி திருப்பி பப்ளிக்கு கொண்டு போய் சேர்த்துறது. அப்போது நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னாவே அது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி. அது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆயுதம். ஆனால் அவர் என்னன்னாக்கா ஒரு சினிமா நடிகராக இருக்கிறனால அவர் வந்து இன்றைக்கி பேசலைனாலும் அந்த ரீச் இருக்குது.
இப்போ சீமானே அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, எனக்கு வந்து நான் அரசியலுக்கு வரும்போது எனக்கு பெரிய சினிமா புன்புலம் கிடையாது, ஒரு நடிகனாக இருந்து ஹீரோவாக இருந்து மாஸ் ஹீரோவாக இருந்து நான் வரல, நான் பிஹைண்ட் த கேமராவாக இருந்து வந்தால், அப்போ எனக்கு வந்து சினிமாவினுடைய சப்போர்ட் எனக்கு இல்லைங்கிறார். விஜய்க்கு அந்த சப்போர்ட் இருக்கிறது அட்வான்டேஜ். பட் அதையும் அந்த அட்வான்டேஜை பயன்படுத்துங்க. அதையும் மீறி நீங்கள் வந்து மீடியாவுக்கு வரும்போது, அந்த மீடியாவை நீங்கள் அட்ரஸ் பண்ணும்போது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மக்கள்கிட்டையும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அப்போ அந்த கேள்விகளை கேட்கும்போது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு, அப்போ உங்கள் மேலே இன்னும் மக்களுக்கு அதீத நம்பிக்கை வரும். இந்த கேள்வி எதனால் எழுதுனா சார், இப்போ வந்து பெரியார் குறித்து சீமான் பேசிட்டார் சொல்லி வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரு தரப்பு வந்து உண்மைங்கிற, ஒரு தரப்பு பொய்ங்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி தன்னோட 5 கொள்கை தலைவரில் ஒரு கொள்கை தலைவராக பெரியாரை ஏற்றுக்காரு விஜய் அவர்கள். அப்படி இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேச மாட்டாரு சார். இல்லை, இதில் வந்து அவர் என்ன யோசிக்கிறாருன்னு பார்த்தோன்னா, ஓகே பெரியாரை பற்றி இவர் எதிர்த்து பேசியிருக்காரு, அப்போ வந்து அவர் கொள்கை தலைவருங்கும் போது சீமானன் லிட்டரலாக எதிர்க்கணும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி திமுகவும் திகாவும் பயங்கர விகரசாக எதிர்த்துட்டு இருக்காங்க, நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ சரி, அவங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டோம், நம்ம ஏன் போய் அதில் போய் தேவையில்லாமல் போய் தலையிடணும் அப்படின்ட்டு அவர் ஒதுங்கி நிற்கிறதா நான் பார்க்குறேன். பார்க்குறவங்க பிரச்சனைனா பின்வாங்குற மாதிரி இல்லை, அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ அவர் சைடில் இருந்து சொன்னாலும் இன்றைக்கி திமுக எதிர்வினை ஆற்றுற மாதிரி அவர் எதிர்வினை ஆற்றணும். அவர் வந்து எப்பயுமே அவங்க கட்சி சார்ந்தவங்க கூட என்னன்னா, நாங்கள் வந்து எதிர்வினை நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ், யாரை எதிர்த்து அரசியல் செய்ய வரல. ஆனால் இல்லை, எதிர்த்து அரசியல் செய்யணும் இல்லை, அவங்களே சொன்னாங்களே சார், நாங்கள் யாரையும் எதிர்த்து, யாரையோ ஒருத்தர் எதிர்த்து தான் அரசியல் பண்ணி ஆகணும். நீங்கள் முழுமையாகவே வந்து அப்போ அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாமே நீங்கள் புத்தக வெளியீட்லேயும் ஆகட்டும், இல்லை வந்து அவர் பேசின மாநாட்டிலையும் யாரையும் எதிர்த்தாமையா பேசினாரு? இல்லை, ஆனால் அவரே வந்து சொல்லி யாரையும் விமர்சனம் பண்ணி நம்ம அரசு. நீங்கள் விமர்சனங்கிறது வந்து தேவையற்ற விமர்சனங்களை யாராக இருந்தாலும் தவிர்க்கணும். தேவையான கன்ஸ்ட்ரக்டிவ் விமர்சனம், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டெமோக்ரஸி. அப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து நீங்கள் இது ஒரு தப்பு பண்ணுறாருன்னா நீங்கள் அவர்கிட்ட சொல்லாமல் அப்படியே விட்டுட்டு போயிருங்களா? ஐயா நம்ம ஏன் அவர் தப்பு பண்ணுறவர்கிட்ட சொல்கிறோம்? ஏன்னா திமுக நாம் தமிழர் இப்போ வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்து சண்டை போட்டுருக்காங்க, ரொம்ப உக்கிரமான சண்டை வந்து இப்போ நடந்தது. அப்போ ஏன் நம்ம வந்து உடால போய் வாயை கொடுத்து நம்ம ஏன் வாங்கி கட்டிக்கணும்னு சொல்லி தாவேக்காவினர் ஒதுங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னொரு விமர்சனம் வந்து திமுக சார்பில் வந்து எழுப்புறாங்க. நீங்கள் ஏன் வந்து பேச மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, அதைத்தான் நான் சொல்ல வரேன். விஜயனுடைய எண்ணம், அவங்க கட்சியினுடைய என்னவாக இருக்கும்னாக்கா, இன்றைக்கி நீங்கள் தாவேக்கால இருக்கக்கூடிய யாரும் இன்னைக்கு பெரியாரை ஆதரித்து பேசணும்னா திமுகவை விட யாராவது பெருசாக ஆதரித்து பேசிட முடியுமா? முடியாது சார். அப்போ அது வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ இன்றைக்கி வந்து சீமான் இந்த மாதிரி பல விமர்சனங்களை வைக்கும்போது அந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு திகாவும் திமுகவும் இருக்காங்க. நம்மளை விட அவங்க பெரியாரை பற்றி தெரிஞ்சவங்க, அது உண்மை. இன்னைக்கு தாவேக்காலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு பெரியாரை பற்றி பேச சொல்லுங்கள், திகாவோ இல்லை திமுகலேருந்தோ ஒரு பெரியாரை பற்றி பேச சொல்லுங்கள், யார் பேசுவா? அப்போ தேவையில்லாமல் நம்ம ஏன் இதில் போய் தலையை விட்டுட்டு பிரச்சனை பண்ணிக்கணும்? ஏற்கனவே திகாவும் திமுகவும் வந்து சீமானை எடுத்து சண்டை போட்டுட்ருக்காங்க, நம்ம எதுக்கும் போய் பேச வேண்டாம்னு அவர் ஓரம் கட்டி நின்று வேடிக்கை பார்க்குறதா தான் நான் பார்க்குறேன். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கில் வந்து இடைத்தேர்தல் வருது. அதில் வந்து தாவேக்கா சார்பாக வந்து விஜய் வந்து யாராச்சும் ஆள் நிறுத்தி போட்டிடுவாங்களா சார்? கட்டாயமாக நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் சார்? என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க ஏற்கனவே வந்து முதல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இலக்காக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்துச்சு, அங்கேயும் நிப்பாட்டு. அப்போ அங்கேயும் நிப்பாட்டல, ஏன்னா அவங்க நமக்கு 26 தான் தேர்தல் இலக்குன்னு. இப்போது விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இப்போ உங்களுக்கு நமக்கு நல்லா தெரியும், விக்கிரவாண்டியில் அதிமுகவே போட்டி போடல. அதிமுக போட்டி போடாததுக்கு என்ன காரணம் சொல்லிச்சு? எப்படியும் வந்து பணம் செலவு, இடைத்தேர்தல் எப்படி நடக்கும்னு தெரியாதா? நாங்கள் ஐயா அப்போ இவங்க முன்னாடி இடைத்தேர்தல் அதிமுக நின்று ஜெயிக்கலையா? அதே விக்கிரவாண்டியில் நின்று ஜெயிச்சிருக்காங்களே இடைத்தேர்தலில். அப்போது இந்த இடைத்தேர்தல் எப்படி நடக்குங்கிறது எந்த வகையில் நடத்தி வெற்றி பெற்றவங்களையும் அதில் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கங்க போது விஜய் வந்து இதில் தேவையில்லாமல் போய் நின்று தோக்கணுங்கிற அவசியம். ஏன்னா நின்னா கண்டிப்பாக தோப்பார். அப்போ என்ன ஆகும்னா, இன்றைக்கி போய் ஒரு ஈரோட்டில் நின்று அங்கே எவ்வளோ காசு, போன தடவையே நம்ம பார்த்தோம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பட்டி பாலிடிக்ஸ் நடந்தது. நானும் ஈரோட்டுக்காரன், நம்ம அது முதல்லலாம் சொல்லுவோம் நாங்கள் ஈரோட்டுக்காரங்கிறது. இப்போ போய் அந்த ஈரோடு கிழக்கு போன தடவை EVK இளங்கோவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அந்த பட்டி பாலிடிக்ஸ் நடந்ததுலேருந்து நம்ம போய் ஈரோடுன்னு வெளியே சொல்கிறது கொஞ்சம் வெக்கமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்ராசிட்டி, எலெக்ஷன் அட்ராசிட்டி. ஆனால் இதெல்லாம் தேர்தல் ஆணையம் பார்த்துட்டு அமைதியாக கடந்து போகுது, வேற வழி இல்லை அவங்களுக்கு. அதுதான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு வந்து இதெல்லாம் கட்டுப்படுத்தணுங்கிறது கொள்கை அளவில் இருந்தாலும் அவங்க கிட்ட ஆட்பலம் இல்லை. அப்போ அவங்க இப்போ நீங்கள் எலெக்ஷன் நடத்தும் போதே கூட பாருங்கள், யாரை வச்சு அவங்க எலெக்ஷன் நடத்துகிறாங்க? அவங்களுடைய ஆட்களை வச்சா, மாநிலத்தில் வேலை பார்க்குறவங்களை வச்சு தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன் பாடியாக இருந்தாலும் அவங்களுக்கு மேன் பவர் இல்லை. அப்போ அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மேன் பவர், ஸ்டேட் எம்ப்ளாயிஸை வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. அப்போ இதை ஒவ்வொன்றும் அவங்களுக்கு என்னென்னா, ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம தேர்தல் முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போனால் பரவாயில்ல. இப்போ RK நகரை தள்ளி போட்டாங்க, திருப்பி அடுத்த தடவை RK நகர் நடந்துச்சு, பணம் விளையா இல்லையா? கதிரானந்த் வந்து பணம் கொடுத்தாரு எலெக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலூர் இதை வந்து தள்ளி போட்டாங்க.
மறுபடியும் வந்து அங்கே எம்பி எலெக்ஷன் நினச்சிது, பணம் மறுபடியும் பட்டுவாடா பண்ணலையா? இது வந்து ரொம்ப ஜனநாயகத்துக்கு விரோதமானது. நீங்கள் வந்து கட்டுப்படுத்த முடியலனா கூட என்னுடைய இது என்னென்னா, ஒருத்தர் பணம் கொடுத்ததா தானே நீங்கள் தேர்தலில் தள்ளி போடுறீங்க. அப்போ பணம் கொடுத்தது யாருன்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்களோ அவங்கள அடுத்த 2-3 தேர்தலுக்கு போட்டியிடாத அளவுக்கு நீங்கள் பீனலைஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு சட்டம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ அதுதான் பிரச்சனை. அப்போது ஒன்று யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து நீங்களும் கட்சியில் நீங்கள் இப்போ சீமான் இதை தான் அடிக்கடி சொல்கிறாரு. இப்போ சீமான் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பண பலம் இல்லாத கட்சி. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு திமுக கூட போட்டி போட்டு அங்கே வந்து அவங்க வந்து ஒரு பல கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க, இவங்களும் ஒரு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க. திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனை ஆகி எலெக்ஷன் கேன்சல் ஆயிடுது. அடுத்த எலெக்ஷன் வருது. முதல்ல பண்ண செலவே எங்கள் மக்கள்கிட்ட போய்ட்டு எங்கள் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு வந்து எல்லாம் பார்த்துருக்குறோம், எல்லாம் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், துண்டறிக்கை கொடுத்துருக்கோம், மீட்டிங் நடத்தியிருக்கோம், அதையே அப்படியே ஞாபகமாக வச்சு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியுமா? திருப்பி போய் செலவு பண்ணணும்ல. அப்போ இது பணம் இல்லாத கட்சிகளுக்கு இது பெரிய ஜனநாயக படுகொலை. இது அவங்க ரெக்கையை வெட்டுற மாதிரி. அப்போ இதுக்கு என்ன தீர்வுனா, யாராவது இந்த மாதிரி பணம் கொடுத்தாங்க அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து நீங்கள் தேர்தலை ஒத்தி வைக்கிறீங்கன்னா அந்த சந்தேகத்தை ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த மாதிரி யார் சந்தேகப்படுறீங்களோ அவங்கள தேர்தலில் நிற்காத அளவுக்கு அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கு இந்த சட்டங்கள் எல்லா அரசியல் கட்சிகளும் நிர்பந்திக்கணும். அப்போது அந்த கட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் நிற்கிறதுக்கே நமக்கு பயம், தள்ளி போட்டுருவாங்க, நம்மளை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்கன்னா காசு கொடுக்கறதுக்கு தைரியம் வருமா? அதே மாரி கொடுப்பாங்க, அதுக்கெல்லாம் ரெடியான ஆட்கள் தான். அந்த மாதிரி நீங்கள் முக்கியமான ஆட்களை பூரா நீங்கள் ஆளை வச்சு பிடிச்சி நீங்கள் எல்லாம் வெளியே கட்டம் கட்டி வெளியே தள்ளினீங்கன்னா எத்தனை நாள் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க? ஆனால் சீமான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் வந்து அந்த இடைத்தேர்தல் இறந்துட்டாருன்னா அவருக்கு அடுத்தபடி யார் வாக்கு வாங்கியிருக்காங்களோ அவங்கள நீங்கள் எம்எல்ஏ தேர்ந்தெடுத்துலாம்னு ஒரு புதிதாக ஒரு இதை சொல்கிறாரு. அதை ஏற்றுக்க முடியல. பல கருத்துக்கள் இருக்கும் இதில். இப்போ அதாவது வந்து அதில் ஒன்றும் மாற்று கருத்தாக இருக்கணுங்கிறதுக்கு அவசியம் இல்லை. அது வந்து ஒரு நல்ல சஜஷன் தான். ஏன்னா ஏற்கனவே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, எதனால் நீங்கள் கொடுக்குறீங்க அது. அப்போ வந்து என்னென்னா இன்னொன்று வந்து ஒரு கூட்டணி கட்சிங்கிறதும் இப்போ இருக்குது. எல்லாருமே ஒரே கட்சியில் நிற்கிறது இல்லை. இப்போ எப்போ சாத்தியமாகும்னா, இல்லை எல்லாருமே தனித்தனி கட்சியாக இருந்தாங்கன்னா இது நம்பர் 1 கட்சி நம்பர் 2 கட்சின்னு நம்ம கொண்டு போகலாம். ஆனால் அந்த கட்சிக்காக அவங்க வாக்கு விழுவுதுன்னு அவங்க வார்த்தையை வைப்பாங்க. இது தனிநபருக்காக விழுல, இந்த கட்சிக்காக தான் விழுந்தது. அப்போ அந்த நபர் இறந்தாலும் கட்சிக்காக தானே விழுந்திருக்கு. அப்போ அந்த நபரோட கட்சி செத்து போயிடல, கட்சி இருக்குது. அப்போ எங்களுக்காக போட்ட ஓட்டை நாங்கள் வேறு கேண்டிடேட் நிற்க வச்சாலும் அவங்களும் அந்த சார்பிலையும் அவங்க வாதாடலாம். அப்போ எல்லா இடத்துலையும் இது வந்து ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயந்தான். அப்போ இந்த மாதிரி வரக்கூடியது வந்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், குறிப்பாக மற்றதுக்கு எது பண்ணுறீங்களோ இல்லையோ தேர்தலுக்கு பணம் கொடுத்தாங்கங்கிற அடிப்படையில் நீங்கள் தேர்தலை தள்ளி வைக்கும்போது யார் சந்தேகப்பட்ட நபர்களோ, ஏன்னா இதில் இன்னொரு என்ன பிரச்சனை வரும்னா, யார் மேலே வேணால் சந்தேகத்தை கிளப்பி அவங்கள நிற்க விடாமல் கூட பண்ணலாம். அந்த சிக்கலும் இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அதனால தான் வந்து ஆனால் இதுக்காகவே வந்து நீங்கள் ஒட்டு மொத்தமாகவும் நம்ம கேட்டை ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து இதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வரணும். இது செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு சட்டங்களை கொண்டு வந்து பண்ணும்போது குறிப்பு என்னென்னா, ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தண்டனை கிடைக்கும். ஏன்னா இப்போ இதில் வந்து என்னன்னாக்கா, இப்போ எல்லாருமே எந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னா, யார் கொடுத்தாலும் பணம் வாங்கிங்க ஆனால் ஓட்டு எனக்கு போடுங்கிற அளவுக்கு இன்றைக்கி அரசியல் கட்சிகள் ரொம்ப அவலமான நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ இதுக்கு வழிவகுக்கிறது யார்? யாராவது வந்து வாக்குக்கு காசுன்னு கொடுக்கும்போதே நம்ம எடுத்து காமிச்சோம்னா, அவன் கட்டை எடுத்து காமிச்சோம்னா காசு கொடுக்கறதுக்கு வருவானா? என்னடா எங்கிட்ட வந்து என்னுடைய வாக்கை விலை பேசுகிறேன்னா என்ன அர்த்தங்கிறது அது இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கீழ்த்தரமானது அது. காசு எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், அதுக்காக வாக்கை விற்று சம்பாதிக்கிறதா? இது எந்த விதத்திலுமே எடுத்துக்கக்கூடாது. நம்ம அதை எவ்வளோ ஏழ்மை இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு உண்டான வாக்கு செலுத்துகிற உரிமையை மட்டும் விற்காதீங்க. எதை வேணா வீங்க, வாக்கு செலுத்தக்கூடிய அந்த உரிமையை விற்காதீங்க. அதுதான் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய அந்த ஒன்று தான் உங்கள்கிட்ட இருக்குது. அதையே நீ 1000க்கும் 5000க்கும் படவை வச்சுன்னா உங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அப்போ அதனாச்சுக்கு நீ வச்சுக்கோ. அதுதான் அது ஒன்று தான் உன்னை பார்த்து பயப்படத்துக்கு இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் சாதாரண ஆள்கிட்ட. அந்த ஆயுதத்தையே விலைமதிப்பில்லாத ஆயுதத்தை 500 1000க்குன்னு வித்துட்டினா அதை விட முட்டாள்தனம் என்ன இருக்கு? அப்போ மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றிமா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.